காத்திருக்கிறதே இல்லை. இப்படி ஒரு சம்பவம் கேள்விப்படுறோம், இப்போ ஒரு பேப்பர் நியூஸ் கேள்விப்படுறோம், அதை உண்மையாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது இல்லை. நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறோம். ஆனால் பின்னாடி அது தப்புன்னு செஞ்சதுக்கப்புறம், நம்ம நினச்சது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பதிவு பண்ணுறதே இல்லை. நான் இப்படி ஒரு கருத்தை எடுத்தேன், ஆனால் இது தப்பு, நான் அன்றைக்கி இப்படி யோசித்தேன், இன்றைக்கி யோசிக்கும் போது நான் எவ்வளோ தப்பான முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத என்னையாவது புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு என்ன நம்ம யாருமே பதிவு பண்ணுறது இல்லை. ஓகே, ஆமாடா, அப்படி போயிடுறோம். நாம் அவசரமாக பண்ண பதிவை திருத்திக்கணும் ஆசைப்படுறதே இல்லை. அப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாசிக்கிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சாதாரணமாக தோணலாம், நீங்கள் எத்தனை மணி நேரம் ஃபோன் நோண்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது, வாசிக்கிறதுக்கு இந்த சமூகத்தை தெரிந்து கொள்வதில் முக்கியமான அங்கம். நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு திருநெல்வேலி வாழ்வு நான் படம் முடிச்சு காட்டினா தான் தெரியும், என் படத்தை பார்த்து தான் தெரியும். உங்களுக்கே தோணிருக்கும் சேலம் பரவாயில்லையே அப்படின்னு தோணியிருக்கும். சேலம் மாமன்னன் பார்க்கும்போது திருநெல்வேலியே பரவாயில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு